Hello guys, இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பைக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 125 செக்மெண்ட்ல தரமான பைக் தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஹீரோவோட 125cc ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. நம்மளுக்கு இந்த பைக்கை ரிவ்யூ எடுக்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஹீரோ ஷோரூம் அரவிந்த் ஹீரோ ஷோரூமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்ககிட்ட எல்லா பைக் மாடலும் ஹீரோவில் அவைலபிள் வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரீம் 125லேயே 3 கலர் வேரியண்ட்டும் அவைலபிள் இருக்குது. ஆனால் ப்ரீ புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வண்டி வேறு லெவலில் இருக்குது. இப்போ வாங்க வண்டி ஸ்பெக் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஹீரோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் லுக்கிங் மோட்டர் சைக்கிள் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இவ்வளோ ஒரு அருமையான லுக்கில் இந்த பைக்கை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு டிஆர்எல்லாம் பாருங்க, கொம்பு மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேற லெவல் 125cc இவ்வளோ பெஸ்ட் லுக்கிங்ல இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்து ஹீரோ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வாங்க ஒன்னொன்னா உள்ள போய் பார்க்கலாம். வழக்கம் போல நம்ம ஹெட்லைட்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹெட்லைட்டே ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்ல நல்ல ஷார்ப்பான ஹெட்லைட்டா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல டிஆர்எல் எங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த மேல இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்டர்ல ஹீரோ அவங்களோட பேட்ஜிங் இதுல இருக்கு. ஹை பீமு லோ பீமு ரெண்டுத்துக்கும் இங்கே ஹெட்லைட் கொடுத்துட்டாங்க. அது போக ஹீரோ ஒரு 125cc இவங்க எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டேங்க் வைஸை பாருங்க. ஹீரோக்கு என்ன இந்த எஸ்டீமுக்கு என்ன இது கனெக்டிவிட்டின்னு தெரியல. எஸ்டீம் மோஸ்ட்லி எஸ்டீம்ட்டு தான் பேட்ஜிங் வைக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு ஃபேரிங் எல்லாம் பாருங்க. அதுல 125R அந்த இதுல நல்லா பேட்ஜிங் இதை கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்க வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் சைடு இந்த ஃபேரிங்ல போட்டு 125R அவங்க பேட்ஜிங்கோட லோகோ கொடுத்துருக்காங்க சிசி. நெக்ஸ்ட் இந்த சைடு கீழே அப்படியே பார்த்தோம்னா ஸ்பிரிட் ஏபிடி அப்படி கொடுத்துருக்காங்க. அது என்னட்டு லாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹீரோ இதோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பின்னாடி பார்த்தோம்னா இந்த இடத்துல சீட் ஓப்பனுக்காக லாக் இருக்கு. அது போனா பின்னாடி கிராப் டெயில் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியர் லுக்ல நல்ல ஷார்ப்பா ஹார்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பின்னாடி வந்து பார்த்தோம்னா பேக் இது கொடுத்துருக்காங்க, சேர் அடிக்காம இருக்கிறதுக்கு இது. அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சைலன்சர் வந்து ரொம்ப சின்னதா நீட்டா காம்பாக்டா இருக்கு. சவுண்ட் வைஸும் நல்லாவா இருக்கு. நெக்ஸ்ட் எந்த பைக்லயும் இப்பவுமே கிக்கர் வர்றது இல்லை. இப்போ 125cc ஹீரோ இந்த இதுல கிக்கர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பேக் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ லுக்ல கொடுத்து காசு கட் பண்றதுக்காக அவங்க ஃப்ரண்ட் டிஸ்க் பேக் வந்து ட்ரம் பிரேக் எல்லாம் செக் பண்ணி பார்க்க போது நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. இந்த 125cc எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 6000 RPMல இது வந்து 10.5 mm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது போக 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மைலேஜ் ஆவரேஜ் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லி நம்ம ஷோரூம்ல இருந்து சொன்னாங்கன்னா ஒரு 66 கிட்ட மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 60 கிட்ட எதிர்பார்க்கலாம் இந்த பைக்ல இருந்து. நெக்ஸ்ட் இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுல 110 வரைக்கும் எங்களுக்கு போச்சு. நெக்ஸ்ட் இந்த பைக்ல ஸ்பிரிண்ட் EBT கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னா இன்ஜின் பேலன்ஸ் டெக்னாலஜி, அதான் ஸ்பிரிட் EBT கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹீரோல இருந்து ரிஃபைன்டு ஒரு இன்ஜின், லுக் வைஸ் நல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு டயர் வந்து என்ன டயர் கொடுக்காங்கன்னா MRF டயர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, ஜாப்பர். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ரைடர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5.6 இருப்பேன். எனக்கே கரெக்டா கால் கீழே வரைக்கும் எட்டுது. இந்த பைக்ல சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லுக் வைஸ் பார்க்கவே வேற லெவல் இருக்கு. இங்க இருந்து லுக் பார்க்க பயங்கர லுக் வைஸ் பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாக்ட் நோட்டை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரைடர் கம்ஃபர்ட் வந்து பார்த்தாச்சு. ரைடர் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் பில்லியன் கம்ஃபர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சீட் வைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. நெக்ஸ்ட் கிராப் டெயில்லாம் நல்ல பில்லியன் கம்ஃபர்ட்டா பிடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெருசா ஸ்போர்ட்டியர் லுக்ல ஹார்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக் எத்தனை கலர் வேரியன்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிள் இருக்கு. ஒன்னு நம்ம கிட்ட இப்ப இருக்கிற இந்த பிளாக் கலர் வேரியன்ட், இன்னொன்னு ரெட், இன்னொன்னு ப்ளூ கலர். இந்த 3 கலர் வேரியன்ட்லயும் அவைலபிள் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட என்ன கலர் வேரியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட் இருக்கு. இந்த பைக்கோட எக்ஸோரூம் பிரைஸ் எவ்வளவு வருது? 97,000 இதோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்துட்டு இருக்கு. இது 125cc நீங்க கண்ணை மூடிட்டு இந்த பைக்கை தரமா இந்த பைக் எடுத்துக்கலாம். அவ்வளவு ஃபியூச்சர்ஸ் லுக் வைஸே பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்ல இந்த பைக் எவ்வளவு போடுறோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர்ல 30, செகண்ட் கியர்ல பார்க்கலாம். செகண்ட் கியர்ல 56, தேர்ட் கியர்ல
சூப்பரா இருக்கு. ஒரு 125cc பைக் வேற லெவல்ல ஹீரோ. இந்த ரோட்ல போகும்போது எல்லாரோட அட்ராக்ஷனும் பைக்ல ஓடுது. வேற லெவல்ல பைக். அது போக பிக்கப் அல்டிமேட்டா இருக்கு. ஆரலும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு.